Hi friends, welcome to ddlifestyle. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டிலேயே கொத்தமல்லி க்ரோ பேக்ஸில் எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம வீட்டில் இருக்க கொத்தமல்லியே யூஸ் பண்ணலாம். அதை நான் வெயிலில் நல்லா காய வச்சு ரெண்டாக பிரேக் பண்ணி வச்சுருக்கேன். க்ரோ பேக்ஸில் நான் ஆல்ரெடி பாட்டிங் மிக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா காயர் பிளாக்கு, வெர்மி, நம்ம நார்மல் சாயில், இது மூணும் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் பேக்ஸ்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த சீடை வந்து தூவி விட்டுக்கோங்க. தூவிட்டு மேலே வந்து லைட்டாக ஒரு லேயர் மட்டும் ஃபயர் பிளாக் இருந்துச்சு அப்படின்னா மேலே ஒரு லேயர் மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மேலே தண்ணி தெளித்து விட்டுருங்க. டெய்லியும் வந்து ஒன்ஸ் வந்து இதுக்கு தண்ணி தெளித்து மட்டும் விடணும். தண்ணி ஊற்றக்கூடாது, தெளித்து மட்டும் விட்டுட்டு ஒரு நிழலான பிளேஸ்லேயே வைங்க. அதுக்கப்புறம் ஒரு 7-8 டேஸில் வந்து உங்களுக்கு செடி வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் வந்துருச்சு. லைட்டாக அங்கங்கே மட்டும் செடி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 10 டேஸ் ஆயிடுச்சு. 10 டேஸில் வந்து ஓரளவுக்கு செடி எல்லாமே வளர ஆரம்பிச்சிருச்சு. ஆஃப்டர் 15 டேஸ் கழிச்சு உங்களுக்கு பிளான்ட் வந்து இந்த அளவுக்கு வளர ஆரம்பிச்சிடும். எப்பயுமே நீங்கள் தண்ணி தெளித்து மட்டும்தான் விடணும். இதுக்கு ஊற்றுனீங்க அப்படின்னா பிளான்ட் எல்லாம் சாஞ்சிரும். அதனால் நீங்கள் தெளித்து மட்டும் விடுங்க போதும். இப்போ பாருங்கள் 20 டேஸ் ஆயிடுச்சு. இது நம்ம இதுக்கு மேலே பறிக்கலாம். நான் இப்போ பறிக்க போகிறேன் இதை. இப்போ இதுலேருந்து எனக்கு வந்து 2 கட்டு கொத்தமல்லி கிடச்சிச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்லேயே ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் க்ரோ பேக்ஸ்லேயோ இல்லை உங்கள் கிட்ட இருக்க பிளேஸ்லேயோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் 20 டேஸில் வந்து உங்களுக்கு க்ரோ ஆயிரும். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.